இது என்ன கிரேட் முந்திரி? இது ஒயிட் கிஸ்மிஸ் சொல்லுங்க. இது வந்து இந்தியன் ஐட்டம். சாங்லி மகாராஷ்டிரா, போத் ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஓகே. ஸ்டார்டிங் ரேஞ்ச் 800 up to 4000 இருக்கு. இது ஓ, சில்லி கண்ட்ரி. சில்லி 1400 ஆ? யா 51 கிலோ. ஸ்டார்டிங் 150 per 1 கிலோ. உங்களுக்கு வந்து 150 அந்த மாதிரி கிராம்ஸ் கொடுப்பீங்க. எத்தனை வேளையிலும் தர முடியும். சுருள்பட்டா இல்லையா? சுருள்பட்டா. இது கேரளா க்ளவ். இது வந்து எண்ணெய் எடுத்ததா என்ன எடுத்தது? தலைநாடு. பிளஸ் see the oil, the condense of oil. Anasupu Takolam. Starting range is 2500. இது இன்னத்த ரேட் தான். ஓகே. Today's market. இது என்ன சைஸ் வருது? 8.5. 8.5 வருது. Black ஏலக்காய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே ரீசன்ட் டேஸ்ல தான் கேள்விப்பட்டேன். இது பொடி அழகா ஆயிடுது. Just smell it. Smell பண்ணுங்க. ஜாதிகா கலகலா சவுண்ட் வருது இல்ல? ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா மசாலா சென்டர். எங்க நம்ம கொச்சின்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் வாங்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா என்னென்ன வருது, என்ன ரேட்ல வருது, இதுல என்ன வருமா என்ன வராதா, இதெல்லாம் நம்ம பேசுறது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வச்சா ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து தந்துட்டே இருப்பேன். உங்க ஊருக்கும் வரணும், உங்க ப்ராடக்ட் நான் ரெவி பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் அடுத்து என்ன கண்டென்ட் வேணாலும் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டினா போட்டு விடுங்க. இப்போ வாங்க வீட்டுல போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் டிஸ்கவர் vlogன்ட்டு சென்னையிலேருந்து வரோம். ஓகே. எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம லொக்கேஷன், நம்ம எதில் ஸ்பெஷல், நம்ம டைமிங் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம டைமிங் ராவிலே 10 o'clock to up to night 10 o'clock கடை இருக்கு. கடை பேர் மசாலா சென்டர், ப்ராட்வே, எர்ணாகுளம், கொச்சியில் இருக்கு. ஃபேமஸ் ஷாப். 65 years old ஷாப் இருக்கு. 65 வருஷம். 65 years. சூப்பர். அப்பாவோட பிசினஸ்? my grandfather opened this shop. தாத்தாவோட. ஓகே. அண்ட் நம்ம வந்து எதில் ஸ்பெஷல் ஃபுட்? all spices and dry fruits which grows here in Kerala. Okay. Kerala வளர்ந்த items are there. நீங்க எந்த ஊரு actually belongs to Gujarat but born and brought up here. Okay. Our forefather came here in Kochi for trade. Okay. அப்படி வந்தப்போ நீங்க இங்கே செட்டில் ஆயிட்டீங்க. ஆமா. சரி. நம்ம வந்து வீடியோ வந்து தமிழ், மலையாளம் or இங்கிலீஷ் எதுல போறோம்? அது எதுல வேணாலும் போட்டுக்கறீங்க. இங்கிலீஷ்ல போடு அல்லது ஹிந்தில போடு, மலையாளத்துல. நீங்க மலையாளத்துல பேசுங்க, நான் தமிழ்ல பேசுறேன். ஓகே ரைட். கீழ சப்டைட்டில் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வரும். ஓகேவா? சரி இப்ப பார்க்க போலாமா? ஓகே. சோ முதல்ல நம்ம பார்க்கிறது என்னது சார்? முந்திரி. முந்திரி. இது என்ன கிரேட் முந்திரி? இது ஒயிட் கிஸ்மிஸ் சொல்லுங்க. இது வந்து இந்தியன் ஐட்டம். இது வந்து இந்தியன் தான். இது சாங்லி மகாராஷ்டிரா, போத் ஃப்ரம் மகாராஷ்டிரா. இது வந்து ஈரானியன். இது ஈரானியன் கிஸ்மிஸ். இதெல்லாம் என்ன ரேட் வருது? இது கிலோ ஸ்டார்டிங் 450 500 போகுது. இது பாதாம். இது ஆல்மண்ட்ஸ். பாதாம். இது என்ன? கலிஃபோர்னியா. ஸ்டார்டிங் ரேஞ்ச் 800 up to 4000 இருக்கு. ஓ, இது 800 4000 போதா? ஓகே. அண்ட் இது வால்நட், காஷ்மீரி வால்நட். வால்நட் வந்து காஷ்மீர் இருக்கு, கலிஃபோர்னியா இருக்கு, சில்லி இருக்கு. சில்லியா? சில்லி. காரமா இருக்குமா? not chili, I mean chili country. Chili, California, then Kashmir, Indian. இது வந்து பிக். இதுல வந்து 4-5 வெரைட்டி இருக்கு. இது ஸ்டார்டிங் பேஸ். இதுல பெரிய சைஸ் இருக்கு. இது பெரியது. அது பெருசு. இது என்ன ரேட் வரும்? அது கிலோ வந்து 1200. அதுல பெரிய சைஸ் இருக்கு. 1400 இருக்கு. 1400 ஆ? யா.
1400. அப்ப இது என் கையில இருக்குது இது வந்துட்டு 1000 rupees இது இருக்கு 1000 rupees. இது குட்டி குட்டியா இருக்கு இந்த அது லூஸ் 800 rupees starting 800 rupees. And இந்த பாதாம் இந்த பாதாம் வந்து இது ஆஸ்திரேலியன் பாதாம் ஆஸ்திரேலியா இது 950 வரும் கிலோ 950. Okay, and this one இது dates starting range 200 rupees a kilo 200. and this one is 151 kilo starting 150, 150 for 1 kilo Okay, up to 2000 is there 2000 is there. அப்ப இது என்ன ரேட் அது 300 rupees வரும் கிலோ 300 rupees வருதா? இது கூட 300 இது 350 350 தான் வருது. இது walnut cascade walnut walnut ஃபுல்லா இருக்குது. right. இது உடைச்சாதான் அந்த பருப்பு இருக்கும். அந்த பருப்பு இருக்கு இது உடைக்காதது. right. அப்ப இது என்ன ரேட்? இது 700 to 1200 இருக்கு இதையே வாங்கணும் அதையே வாங்கணும். அது நல்லது எது அதுவா? அது அதுல வேஸ்டேஜ் இருக்காது. வேஸ்டேஜ் இருக்காது. அப்புறம் இந்த அடுத்து ஸ்பாயில் பீஸ் இருந்தா நமக்கு லாஸ் ஆகாது. இதுக்குள்ள ஏதாவது பூச்சி இருந்தா வேஸ்ட் ஆயிடும். அப்ப கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு பீஸ் அது கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஆனா இது மொத்தமா கூட இப்படி வாங்கி யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு கிலோக்கு எவ்வளவு வெயிட் நிக்கும்? ஒரு கிலோக்கு 10-12 பீஸ் இருக்கும். 10-12 தான் நிக்குமா? சரி. நீங்க விருப்பப்பட்டா எப்படி வேணா வாங்கிக்கங்க. அடுத்தது ஸ்பைசஸ் இருக்குவா? ஸ்பைசஸ். நீங்க மூட்டை மூட்டையா வச்சிருக்கீங்க. மூட்டை தான் கொடுப்பீங்களா? இல்ல எங்களுக்கு வந்து 150 அந்த மாதிரி கிராம்ஸ் கொடுப்பீங்க? எத்தனை வேளையிலும் தர மூட்டை இருக்கு. மூட்டை இருக்கு நான் பாத்துட்டேன். என்னோட சப்ஸ்கிரைப் 50 கிராம் கேட்டா கொடுப்பீங்களா? இது எவ்வளவு? இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் 700 rupees. 700 rupees. இது வந்து 800. இது 800. பின்ன பெரிய சைஸ் இருக்கு 850 இருக்கு. இது 800. ஓகே. இது வந்து பட்டா சுருள் பட்டா இல்லையா? சுருள் பட்டா. இது எவ்வளவு ஆகுது? இது கிலோ 500 முதல் ஸ்டார்ட் ஆகுது. up to 4000 வரை இருக்கு. 4000 வரை இருக்கு. ஸ்டார்டிங் ரேஞ்ச் 500. தெரிஞ்சது கம்மி. அது 4000 வரை இருக்கு. ஸ்ரீலங்கன் இருக்கு. இந்தோனேஷியன் இருக்கு. அந்த மாதிரி போகுது. ஒரே வெரைட்டி இருக்கு. சீரகம் காட்டுங்க. சீரகம். இது எவ்வளவு சார்? இது கிலோ ஸ்டார்டிங் 280 முதல்ல இருக்குமா? 280. எப்ப கண்டவனா? 280. பாத்தீங்களா? அப்புறம் க்ளவ் இருக்கு. இது கேரளா க்ளவ். கேரளா இந்த ஊரு. கேரளா க்ளவ். இது வந்து எண்ணெய் எடுத்ததா என்ன ஸ்பெஷல் தலைநாடு. One place is there called தலைநாடு. Best quality. You will get nice smell, flavor, taste. நான் நீங்க எதை சொல்லும்போது மணக்க போனேன். ரைட். இல்ல எண்ணெய் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல இது எண்ணெய் இருக்கு இதுல. இல்ல எண்ணெய் இருக்கு. எடுக்காது. இது எண்ணெய் எடுக்காது. அப்ப அமுக்கி பார்த்தா எண்ணெய் வருமா? வரும். அதுல பிரஸ் பண்ணி எண்ணெய் வரும். இப்படி அமுக்கனா? இப்படி அமுக்க கூடாதான். இப்படி கூட வரும். பட் அதுல இட்ஸ் வெரி ஹார்ட் டு see. When you press, see the oil, the contents of oil. மனம் நல்லா வருது. இது எவ்வளவு சொன்னீங்க கேஜி? கேஜி ஸ்டார்டிங் 850 up to 1000 இருக்கு. போகும்ல. பூ பாத்தீங்களா? எப்பவுமே நம்ம வாங்குற ஸ்மெல் கூட இருக்கு. நல்ல டேஸ்ட் இருக்கு. இந்த இதுல வந்து இந்த பூ இருக்காது நிறைய இடத்துல. இந்த பூ அப்படியே இருக்கு பாத்தீங்களா? பெருசா இருக்கு. அதுதான் அதோட குவாலிட்டியோட தரம். அப்புறம் சாதி பத்திரி இருக்கு. மேல போணுமா? ஸ்டார் அனீஸ் இருக்குமா? ஜாதி பத்திரியே நிறைய இருக்குல்ல. இது வந்து ஸ்டார் அனீஸ். அன்னாசி பூ தக்கோலம். பாருங்க. இது என்ன கிரேட் வருது சார்? இது பிரீமியம் கிரேட் நம்பர் 1. இதுல உள்ள குரு இருக்கும்ல? குரு இருக்கு. ஓகே. நல்ல குரு இல்லாததும் வருதுல. அது இன்ஃபீரியர் குவாலிட்டி வருது. இந்த குரு இருக்கு. ஃப்ளேவர் பாருங்க. நல்ல மணம் வருது. கையில வரும்போது மணம் வருது. இது பிரியாணிக்குலாம் போட்டா சூப்பரா இருக்கு. இது என்ன ரேட் வருது? இது கிலோ வந்து 650 முதல்ல ஸ்டார்டிங்மா. 650. தங்கங்க தங்கம். அதனால பார்த்து பத்திரமா குடுக்குறாங்க கிட்ட. அப்படியே கீழ போலாமா? கீழ. ஏலக்காய் இது ஸ்டார்டிங் ரேஞ்ச். இது 2500. இது இன்னத்த ரேட் தான். ஓகே. டுடேஸ் மார்க்கெட். இது ரேட் மாறும். டெய்லி மார்க்கெட். மார்க்கெட். இது ஆப்ஷன் டைம் எல்லாம் டிபெண்ட். ஆப்ஷன் சென்டர் ரைட் டவுன் வரும். ஜாஸ்தி வரும். ஏலக்காய் சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? சவுண்ட் நல்ல காஞ்சி இருக்கு. அதுக்கு தான் காட்டுது. இது என்ன ரேட் வருது சொன்னீங்க? இது 2500. 2500. அடுத்து இது வருமா? இது வந்து 2600. அடுத்த குவாலிட்டி. கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் பெருசா. அண்ட் இது அப்புறம் வந்து இது வந்து 2950 ரூபாய். 2950 ரூபாய். இது 8+ இது பிரீமியம் குவாலிட்டி இருக்கு. பிரீமியம் இருக்குது. இது ஹையஸ்டா? இருக்குது. இல்ல 9mm கூட வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இல்ல. இது என்ன சைஸ் வருது? 8.5. 8.5 வருது பாருங்க. இந்த இன்ச் பாத்தீங்கன்னா 8.5 வரும் சைஸ். அதுதான் சைஸ்க்கு தான் ரேட். இது சைஸ்க்கு அந்த கலருக்கு தான் எப்பவுமே ஏலக்காய் வந்து பேர் போனது. ஓகே. அப்புறம் இது பெரிய ஏலக்காய் இருக்கு. Black card. இந்த Black ஏலக்காய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே ரீசன்ட் டேஸ்ல தான் கேள்விப்பட்டேன். இது பாருங்க.
பிரியாணில போட்டா அப்படி இருக்கும். நான்வெஜ் கரீஸ், நான்வெஜ் கறியில எல்லாம் மசாலா போடணும். இது ஒண்ணு போட்டா போதுமா? ரைட் ரைட். இது ஒண்ணு போட்டாலே பயங்கர மனமா மனமா இருக்கும். இருக்கும். இது எவ்வளவு? இது வந்து கிலோ 2200 ஸ்டார்டிங் ரேஞ்ச். ஓகே 2000. 2000. Yeah. இது ஜாதி பத்திரியா? ஜாதி பத்திரியா. கூட கை கொடுங்க. பூ அழகா இருக்கு. பூ அழகா இருக்கு பாத்தீங்க. இந்த பூ பிரிச்சுதான் நமக்கு அந்த சீடை கொடுப்பாங்க. இது பூ மட்டுமே இருக்கு. இது உணக்க வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கு. இது என்ன ரேட் வருது? இது ஸ்டார்டிங் 2450 முதல்ல ஸ்டார்டிங் அப் டு 2800. நல்ல ஃப்ளேவர் இருக்கு. அது போடுங்க. மனம் ஸ்மெல். ஷோ மீ யுவர் ஹேண்ட். பொடி அழகா ஆயிடுது. ஜஸ்ட் ஸ்மெல் இது. ஸ்மெல் பண்ணுங்க. இது ஜஸ்ட் இவ்வளவு பொடி மனம் நம்ம வீட்ல கிட்ட வாங்கும்போது கிடைக்கிறது இல்ல. இல்ல when you cook you will get more smell. இவ்வளவு போட வேண்டியது இல்லல்ல. This is more than enough for our family. இது சின்னதா ஒரு பிஞ்ச் போட்டா கூட நல்ல மனமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு மனம் இங்கே இருக்கு இதுல. இந்த இப்ப கையிலேயே மனம் அவ்வளவு இருக்கு இதுல. எவ்வளவு அழகா பொடி அடிச்சு பாருங்க. அவ்வளவு ட்ரையா இருக்கு இது. அடுத்து இதோட குருவா? ஜாதிகா. இது வந்து ஜாதிகா பாருங்க. இது ஜாதிகா. கலக்கலா சவுண்ட் வருதுல்ல. இது என்ன? ஜாதி பத்திரியோட காய். ஆமா இப்போ எடுத்தோம்ல பூ. இந்த பூ வந்து இது மேல இப்படி இருக்கும். இந்த கவர்டு வந்து கவர்டா மூடி இருக்கும். இது கஷ்டப்பட்டு உனக்கு எடுத்துருவாங்க. ரெண்டா பிரிச்சுவாங்க. இதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கு, இதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கு. ரெண்டுத்துக்குமே ஹேர்பல் வேல்யூ ரொம்ப அதிகம். ரெண்டுத்துக்குமே ஹேர்பல் வேல்யூ ரொம்ப. இதுக்கு வேற இதுக்கு வேற. ஆமா பிரைஸ் ஜாஸ்தி. 5 times அது ஜாஸ்தி. அது இது பிரைஸ் ஜாஸ்தி. இது பிரைஸ் கம்மி. பூக்கு அதிகம். பூக்கு அதிகம். நம்ம என்ன நினைப்போம்? குறுக்கு அதிகம் நினைப்போம். இந்த கொட்டைக்கு இல்ல அதிகம் விலை. இந்த பூக்கு தான் ரேட் அதிகம். ஓகே. இது வந்து கேஷ்யூ, கேரளா கேஷ்யூ. பாருங்க பெரிய சைஸ்ல கேஷ்யூ. இது பாருங்க. பெரிய பீஸ் பாருங்க. நல்ல டேஸ்ட் இருக்கு. இப்போ நான் வாழை போடுறேன். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்